மத்திய அரசு வேறு இது வந்து விலை வந்து அதிகரிச்சிருக்காங்க. சரி, ஏன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கமர்ஷியல் சிலிண்டர்ஸ், ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு. சரியா? ஸோ வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து எந்த சேஞ்சும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஏன்னா ரீசெண்டாக தான் அதை ஹைக் பண்ணாங்க. இப்போது அதை ஹைக் பண்ணாமல் கமர்ஷியல் சிலிண்டர் மட்டும் ஹைக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் ஏப்ரல் 1லேருந்து ஃபஸ்ட்டு பேஜ், அதாவது இந்த ஹவுஸ் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஹவுஸ் லிஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் பேஜ் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வீடுகள் பட்டியலிடுதல், நெக்ஸ்ட்டு தான் மக்கள் தொகை பட்டியலிடுதல். அது வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ வீடுகளோட லிஸ்ட் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நேற்று நம்மளுடைய திரௌபதி முர்மு அவர்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். அடுத்து மோடி அவர்கள், மத்திய அரசை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாருமே சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ், அது செகண்ட் ஃபேஸ் பாப்புலேஷன். இது எந்த சட்டத்து மூலயமா இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 கீழ் திரட்டப்படும் இந்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும். அதாவது இந்த ஹவுஸ் லிஸ்டிங் வந்து எதுக்குன்னா 1948 கீழ். ஆனால் சென்சஸ் ஆக்ட் பார்த்திங்கன்னா 1861. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்தோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆந்திரத்துக்கு இனி ஒரே தலைநகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 முன்னாடி பார்த்திங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா லைக் ரெண்டும் ஒரே ஸ்டேட்டாக இருந்திருக்கும். சரி, ஆந்திர பிரதேஷ்னு சொல்லிட்டு அதோட கேபிட்டலாக ஹைதராபாத் இருந்திருக்கும். ஸோ 2014 இதை வந்து பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிச்சிருப்பாங்க 2 ஸ்டேட்டாக. அப்போது தெலுங்கானாவோட கேபிட்டலாக ஹைதராபாத்தை டிசைட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஏன்னா அது அவங்க போயிட்டதுனால அதோட கேபிட்டலாக ஹைதராபாத்தை இது பண்ணியிருப்பாங்க. இப்போது ஆந்திராவுக்கு தலைநகர் இல்லை. சரியா? ஸோ அப்போது அந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆந்திராவோட தலைநகரம் அமராவதியை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்த ஒரு ஆட்சி மாற்றம் 2019 வந்த ஆட்சி மாற்றம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அமராவதி தலைநகரம் கிடையாது, டோட்டலாக ஆந்திராவுக்கு 3 தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஸ்ட்ரிக்டை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஐ திங்க் அமராவதி, விசாகப்பட்டினம், இன்னொன்று என்னன்னு தெரியல. சரியா? ஓகே, ஸோ இப்போது இன்னொரு ஆட்சி மாற்றம் வந்ததால் இவங்க அமராவதி தான் வந்து ஒரே தலைநகரம் அப்படின்னு ஒரு சட்டசபை, அவங்களோட சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை அந்த மசோதா வந்து மக்களவையில் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ யாரை டிசைட் பண்ணுவா இந்த மாதிரி ஒரு கேபிட்டலை வந்து யாரை டிசைட் பண்ணுவா ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தான். ஸோ அண்டர் ஆர்டிக்கல் 3 அவங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸ்டேட்ஸ் வந்து ஒரு சஜஷன் சொல்லலாம், இதை வந்து கேபிட்டலாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா அதோட ஒப்புதல் எல்லாமே தரது வந்து பார்லிமெண்ட் தான், டிசைட் பண்ண வேண்டியது பார்லிமெண்ட் தான். சரிங்களா? ஓகே, ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு இது தான். ஓகே, சரி, அடுத்து வந்தீங்கன்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் தான் இருந்துச்சு. இங்கே ஒரு நியூஸ் இருந்துச்சு, என்னென்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் சிறப்பாக பணியாற்றிய 2 கடற்படை அதிகாரிகளுக்கு யுத்த சேவா பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த யுத்த சேவா பதக்கம் வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா துணை அட்மிரல், ஓகே, பதக்கங்களே துணை அட்மிரல் ஏஎன் பிரமோத்துக்கும் ராகுல் கோலேவுக்கும் கடற்படை தளபதி கே திரிபாதி அளித்தார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரமோத், அவர் பேர் வந்து பிரமோத் ஃபஸ்ட்டு பேர். செகண்ட் பர்சன் பேர் வந்து ராகுல் கோகலே. ஓகே, ராகுல் கோகலே. ஓகே, அந்த 2 நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா. அடுத்து வந்தோம்னா அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான நியூஸஸ். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.